மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் வந்து கொரியர் ஆர்டர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன ரீசன்னா, இந்த எலெக்ஷனால் கொரியர் சர்வீஸ் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. 1 or 2 days டிலே ஆகிருக்கு. பட் டிலே ஆனாலும் சார் அனுப்பியிருப்பார், கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு காத்திருந்தீங்க. ரொம்ப நன்றி. நம்ம என்னதான் ஆர்டர் பண்ணாலும் பில் அனுப்பிச்சிட்டாலும் ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா? நான்லாம் கேட்பேன், இன்னும் நீங்கள் சொன்ன நேரத்துக்கு வரலையே அப்படின்னு கேட்பேன். பட் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஷரும் எங்களுக்கு கொடுக்காம, இல்லை சார் அனுப்பிச்சிட்ருப்பார் வரோம் அப்படின்னு நம்பிக்கை வச்சு காத்திருந்தீங்க. இப்போ கொரியர் எல்லாம் ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அந்த காத்திருந்தமைக்காக. ஒருத்தருக்கு 2 weeks கூட டிலே ஆகிருக்கு. என்னன்னு தெரியல, அவ்வளோ லேட்டாக போனாலும் அவர் பொறுமையாக இருந்தார். நன்றி சொன்னார் கடைசியில். சார் நீங்கள் போட்டிருக்கீங்க கொரியரு, பட் இப்போ தான் சார் ரிசீவ் ஆகுது அப்படின்னாப்புல. கொரியர் சர்வீஸ் டிலே ஆகலாம், பட் நீங்கள் ஆர்டர் போட்ட அடுத்த செகண்டே நாங்கள் கொரியர் போட்டுருவோம், போட்டு பில் அனுப்பிடுவோம். ஸோ அந்தமாரி காலதாமதங்கள் ஏற்படும். ஒன்றும் பதட்டப்பட வேணாம். கொஞ்சம் ஏன்னா நீங்கள் நினச்ச நேரத்தில் படிக்கலான்னு ஆசைப்பட்டு போட்டிருப்பீங்க. ஒரு 2 days இடையில லீவ் வருது, படிக்கலான்னு போட்டேன் சார், அந்த லீவே போயிடுச்சே அப்படின்னு அந்த வருத்தம் இருக்கும் இல்லையா? அது வந்து காலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சொன்ன டைமுக்கு வந்தால் தானே நீங்கள் அந்த அந்த சரியான லீவை பயன்படுத்திக்க முடியும். நான் என்னன்றேன்னா, நீங்கள் ஏன் அந்த 2 நாள் கிட்டக்க வச்சுக்கிட்டு ஆர்டர் போடுறீங்க? ஒரு 1 month பிஃபோர் போட்டு மெட்டீரியல் முதல்ல வாங்கி வீட்டில் வச்சுருங்க. தயவு செய்து இந்த மெட்டீரியல் மாதிரி எங்கேயும் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. வாங்கி வச்சுருங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து படிக்கலாம் இல்லையா? அந்த டைம் வரப்போ தான் போய் வாங்குறீங்க. அது கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வாங்கி கையில் வச்சுக்கோங்க. நேரங்கள் கிடைக்கும்போது சரியாக பயன்படுத்திக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். அதே போல் நிறைய பேர் எக்கனாமிக்கலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களால ஸ்டடி மெட்டீரியல் வாங்க முடியாது. ஒட்டுமொத்த குடும்ப சுமையும் சுமக்கிறாங்க. ஃபேமிலியில் இவங்க படிச்சுட்டு இருக்காங்க, ஃபேமிலி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஃபேமிலியும் இருக்காங்க. வெளியில் எதையும் நம்ம காமிச்சிக்கூடாது, அது காமிச்சிக்க மாட்டாங்க இல்லையா? வறுமையை வெளியே சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலி அவங்க சொல்லலைனாலும் என்னால் நல்லாவே உணர முடியுது. அவங்களுடைய சொற்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப 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 நீங்கள்லாம் வந்து நிச்சயமாக அச்சீவ் பண்ணுவீங்க. என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மினிமம் மெட்டீரியல் ஒன்று தரேன். ஒரு 14 புக்லெட் ஆகிடுச்சு இப்போது. அந்த 14 புக்லெட் வந்து வெறும் 2500 உங்கள் வீட்டுக்கே கொரியர் சர்வீஸ்லாம் சென்ட் பண்ணிடுறேன். அதை மட்டுமாவது வாங்கி அதை பாருங்கள் போதும். அதுவே உங்களுக்கு வந்து அடேங்கப்பான்ற அளவுக்கு இருக்கும். வீடியோஸ் பாருங்கள் டெய்லி. ஏன்னா மெட்டீரியல் வாங்குறதுக்கான சோர்ஸ் இல்லை, கஷ்டப்படுறாங்கன்னும் போது இதையாவது வாங்கி கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. ஸோ வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை சார், நான் இதெல்லாம் படிச்சுட்டேன், அந்த 14 புக்லெட்ஸும் படிச்சுட்டேன், எனக்கு 6000 MCQs கொடுங்க, அடுத்த லெவல் போகிறேன்றவங்க இந்த 6000 MCQs வாங்கி படிங்க. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். முதல்ல அந்த 14 புக்லெட்ஸ் படித்து முடிக்கணும். நான் என்னன்ற அந்த 14 புக்லெட்ஸ் ஆர்டர் பண்ணி கைக்கு வரும்போது அதை வாங்கி பிரிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணணும்னா, சார் இதில் இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லணும். சொல்லலைன்னா நீங்கள் ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் இன்னும். சரி சார், வாங்கினேன், ஒரு சிலது மட்டும் தெரியாதது இருந்து அதை பார்த்துக்கிட்டேன், ஓகே, டக்குன்னு பார்த்துட்டு இங்கே வந்துடணும், 6000 கொஷினுக்கு வந்துடணும். இந்த 6000 கொஷின் பார்த்துட்டோன்னா ஃபுல் செட் மெட்டீரியல் போயிடணும். ஃபுல் செட் மெட்டீரியலும் முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த 6000 கொஷின் பார்த்துட்டாலே ஓரளவுக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் வந்துட்டீங்க. அட்லீஸ்ட் கம்யூனிட்டி கோட்டா அந்த சீட்டில் உட்காந்துருவீங்க. ஆனால் ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் படிச்சிட்டிங்கன்னா உங்களை வெளில ஆளே இல்லை, நீங்கள் தான் டாப்பராக இருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். வாங்கி படிங்க. எது வேணும்னாலும் இது என் கையிலே இருக்கிற நம்பர் 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, பார்க்குறேன் கரெக்டாக இருக்குது, அது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க முடியாது. ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்தாலும் ரிப்ளை கொடுத்துருக்க மாட்டேன். பட் கரெக்டாக அனுப்பிங்க, வாழ்த்துக்கள். இது வரைக்கும் அனுப்பிச்ச எல்லாத்துமே கரெக்டாக இருந்தது. உங்களோட அப்ரோச்சே நல்லாயிருக்கு, வாழ்த்துக்கள். ரிப்ளை கொடுக்குறேன், பார்க்கும்போதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா எஸ் கரெக்ட் அப்படின்னு சூப்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் இனிமேல் கொடுக்க எய்ம் பண்ணுவேன், விட மாட்டேன். ஒரு சிலருக்கு வந்து ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி போட்டிருக்காங்க, இதை விட ஈஸியானது இருக்கே, இதை போடலாம் இல்லையா அப்படின்னு தோணும். அதனால் ரிப்ளை கொடுக்காமல் இருந்திருப்பேன். ஆனாலுமே அவங்களும் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து சரியாக தான் போட்டு அனுப்புகிறீங்க. உங்களுக்கு சாதாரணமாக இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதுறீங்க பேப்பர்லன்னா தவறாக எழுதலை, நீங்கள் கரெக்டாக தான் எழுதுறீங்க. வாழ்த்துக்கள். ரைட், சரிங்க. இப்போ ஒரு முக்கியமான ப்ராப்ளம், அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து பெர்முட்டேஷன் சம்மந்தமாக கேள்வி வந்தே தீரும், டவுட்டே இல்லை, வந்தே தீரும். இப்போ அதுலேருந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் 5th யூனிட் UGTRB இருக்கு இல்லையா, அதுலேருந்து இஃப் F ஈக்குவல் டு இது மாதிரி ஒரு பெர்முட்டேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் G ஈக்குவல் டுன்னு
எஃப்ஜி 2 பெர்மிட்டேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா எஃப் கம்போசிட் ஜி என்னன்னு கேட்குறாங்க. பெர்மிட்டேஷனில் இந்த கம்போசிட் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது தேவைப்படும் நமக்கு. தேர்வில் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி வினாக்களை. எஃப் கம்போசிட் ஜி நார்மலாக கேட்போம், இது சொல்கிறாங்களா பார்ப்போன்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் எஃப் எழுதிக்கிறேன். எஃப் இங்கே இருக்கு பாருங்கள். 1 2 3 4 4 2 1 3 கம்போசிட் ஜி. ஜி வந்து 1 2 3 4 2 3 4 1. ஓகே, சரி. இப்போது இந்த ஃபஸ்ட்டு எஃப்பில் இருக்க 1 2 3 4 இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ரோவில் அதை அப்படியே எழுதிங்க. 1 2 3 4 எழுதியாச்சா? இப்போ கம்போசிட்னா என்னென்னா, இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வச்சு சொல்கிறேன். இப்போ இங்கே 1 வந்து 4 போகுது இல்லையா? இங்கே பாருங்கள், 1 வந்து 4 போகுது. இது வந்து எங்கே மேப் ஆகுதுன்றது தான் இதோட இமேஜ் தான் இங்கே. சரி, இப்போ 1 வந்து 4 போகுது. இங்கே பாருங்கள், இந்த 1 எங்கே போகுதுன்னு இப்போ சொல்ல போகிறோம். ஸோ 1 4 போகுதுன்னா அப்படியே 4 கொண்டு வந்து இங்கே போடாமல் இந்த 4 இங்கே எங்கே போகுதுன்னு பார்க்கணும். இந்த 4 மேலே இருக்கு பாருங்கள், இதை பார்க்கணும். இங்கே 4 வந்து இருக்குன்னா மேலே இந்த ஃபஸ்ட் ரோவில் இங்கே எங்கே இருக்கோ 4 பார்த்து அது எங்கே போகுது, 1க்கு போகுது. அப்போது 1 வந்து 4 போகுதுன்னா இந்த 4 இங்கே 1க்கு போகுது. அதனால் இந்த 1 வந்து ஃபைனலாக இந்த 1க்கு போகுது. ஸோ 1 வந்து 1க்கு போகுது, ரைட்? சரி, இப்போ 2 வந்து இங்கே 2க்கு போகுது. பட் இந்த 2 இங்கே எங்கே போகுதுன்னு பாருங்கள். 2 வந்து 3க்கு போகுது. ஃபைனலாக இந்த 2 வந்து அந்த 3க்கு போகுது. இதுதான் கம்போசிஷன், சரிங்களா? இப்போ 3 வந்து 1க்கு போகுதுன்னா அப்படியே 1 கொண்டு வந்து போடக்கூடாது. இந்த 1 எங்கே போகுதுன்னு பார்க்கணும். இந்த 1 வந்து 2க்கு போகுது. அப்போ ஃபைனலாக 3 வந்து 2க்கு போகுது, ரைட்? இப்போ இந்த 4 வந்து 3க்கு போகுது. பட் இந்த 3 எங்கே போகுது இங்கே அப்படின்னு பார்க்கணும். 3 வந்து 4க்கு போகுது. அப்போ ஃபைனலாக இந்த 4 வந்து 4ல் போய் நிற்குது. இதுதாங்க கம்போசிஷன், ரைட்? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இந்த மாதிரி வடிவம் இல்லாமல் டிஸ்டன்ஸ் சைக்கிள்ஸாக பிரித்து எழுதியிருக்காங்க. இது சைக்கிளாக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 1 வந்து ஃபஸ்ட்டு 1ல் ஸ்டார்ட் ஆகுது. 1 வந்து 1க்கே போகுது. அப்போ சைக்கிள் க்ளோஸ் ஆகிடுது. அடுத்தது 2 வந்து 3க்கு போகுது. 2 வந்து 3க்கு போகுது. ஃபஸ்ட்டு 2 போட்டுடுறேன். அந்த 2 எங்கே போகுதுன்றதையும் போட்டுடுறேன். இப்போ இந்த 3 எங்கே போகுதுன்னு பார்த்தா இங்கே தான் பார்க்கணும். ஸோ 2 3க்கு போகுது. 2 3க்கு போகுது. இந்த 3 எங்கே போகுதுன்னு பார்த்தா 2க்கு போகுது. அப்போ 3 2க்கு போகுதுன்றதுனால அப்படியே பேக்கில் வந்துச்சுன்னா சைக்கிளை க்ளோஸ் பண்ணிக்கணும், ரைட்? அடுத்த வேறு ஏதாவது நம்பராக இருந்தால் தான் பக்கத்தில் போடணும். இப்போ இங்கே பாருங்கள், 4 வந்து 4க்கு போகுது. இவ்வளோ தான். இந்தமாதிரி டிஸ்டன்ஸ் சைக்கிளாகவும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இது வேறு கிடையாது. ஸோ இது பெர்மிட்டேஷன் வடிவம், இது சைக்கிள் வடிவம், சரிங்களா? இப்போது எஃப் கம்போசிட் ஜி ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1 2 3 4 ஆப்ஷன் சி பாருங்கள், ரைட்? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி சார், எனக்கு புரியல, அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, தைரியமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் வீடியோஸ் கேட்குறீங்க, ப்ளேலிஸ்ட் படி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் வேணும்னா யூடியூப்லேயே போய் தேடி எடுத்துக்கங்க. இல்லை எனக்கு யூனிட் வைஸ் எல்லா வீடியோவும் வேணும், நான் உள்ளே தேடலாம், எனக்கு நேரம் இல்லைன்றவங்க நிச்சயமாக எல்லாேருக்கும் அது ஃப்ரீயாக கொடுக்குறதில்ல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 7358591547. நேற்று ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சார் வீடியோஸ் வேறு லெவல் சார், ரியலி சூப்பர் குட் அப்படின்னாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. பட் யூனிட் வைஸ் ப்ளேலிஸ்ட்டு ஒரே ஒரு ப்ராப்ளம் விடாமல் நாங்கள் ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம். அது வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். சரி, இப்போது ரெண்டாவது கேள்வி. எஃப் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. எஃப் இன்வெர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எஃப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் வந்து 1 2 3 2 3 1, சரிங்க. இப்போ எஃப் இன்வெர்ஸ் என்ன? எஃப் இன்வெர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இங்கே மேலே இருக்கிற 1 2 3 அப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 அப்படி போட்டுருங்க. போட்டு இப்போ இங்கே பாருங்கள், 1 வந்து 2க்கு போகுதா? அப்போ 2ன்னு இங்கே போடக்கூடாது. என்ன பண்ணணும், இந்த 2 எங்கே போகுதுன்னு இங்கேயே பார்க்கணும். இப்போ பக்கத்தில் வேறு ஒரு பெர்மிட்டேஷன் தானே பார்த்தோம், அது கம்போசிஷனுக்கு. இங்கே அப்படி இல்லை, இதிலேயே பார்க்கணும். 1 வந்து 2க்கு போகுது. பட் இந்த 2 எங்கே போகுது, 3க்கு போகுது. அதனால் இந்த 1 வந்து 3க்கு போகுது. ஓகே, சரி. இப்போ அடுத்தது பாருங்கள், 2 வந்து 3க்கு போகுது. பட் இந்த 3 எங்கே போகுது, இந்த 3 வந்து 1க்கு போகுது. அதனால் ஃபைனலாக 2 வந்து 1க்கு போகுது. ஓகே, 3 வந்து 1க்கு போகுது. அந்த 1 கொண்டு இங்கே போடக்கூடாது. இந்த 1 எங்கே போகுதுன்னு பார்க்கணும். 1 வந்து 2க்கு போகுது. அப்போ ஃபைனலாக இந்த 3 வந்து 2க்கு போகுது. இதுதான் எஃப் இன்வெர்ஸ். ஸோ இனிமேல் இன்வெர்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் வருத்தப்படக்கூடாது, எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது.
திரும்ப சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்க 1 2 3 அப்படி எழுதிக்கிங்க. 1 வந்து 2 போகுது, பட் இந்த 2 எங்கே போகுது பாருங்கள், இந்த 2 வந்து 3க்கு போகுது. அப்போ ஃபைனலாக 1 வந்து 3க்கு போகுது, 1 3க்கு போகுது. இந்த 2 வந்து 3க்கு போகுது, இந்த 3 ஃபைனலாக எங்கே போகுது, 3 வந்து 1க்கு போகுது. அதனால் இந்த 2 வந்து 1க்கு போகுது. ஸோ இந்த 3 1க்கு தான் போகுது, பட் இந்த 1 எங்கே போகுது, 1 வந்து 2க்கு போகுது. அப்போது இந்த 3 வந்து ஃபைனலாக 2க்கு போகுது, இப்போ 3 வந்து 2க்கு போகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எஃப் இன்வெர்ஸை நம்ம சொல்லிடணும். எந்த பெர்மிட்டேஷன் கொடுத்தாலும் இன்வெர்ஸ் சொல்ல தெரியணும். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சி. ரைட், சின்ன சின்ன விஷயங்கள் தான் கேட்டு நம்மளை லாக் பண்ணிடுவாங்க. இதை பார்க்காம வந்துட்டோமேடா, ஒரு ஐடியா கூட இல்லாமல் போச்சு, நம்ம இதை பார்த்துட்டு வந்துருக்கணும் அப்படின்ற உணர்வுலாம் நமக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் வரும். இந்த கான்செப்டை நம்ம பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், அடடா இதை பார்க்காம வந்துட்டோம், இப்போ அதிலேருந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னு நினைப்போம். இப்போ தீட்டா சை கண்டுபிடிக்கும். தீட்டா ஒரு பெர்மிட்டேஷன், சை ஒரு பெர்மிட்டேஷன். சரி, இப்போ அது கம்போசிஷன் பண்ணோம் இல்லையா, அதே தான் இங்கே நடுவில் கம்போசிஷன் இருக்கிறதா அர்த்தம் இல்லையா, இப்படி எழுதுவாங்க. சரி, இப்போ தீட்டா என்ன, 1 2 3 4, 3 1 2 4. அடுத்தது 1 2 3 4, 1 3 2 4. ரைட், இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான், கம்போசிஷன் தான் அது. இப்போ 1 2 3 4 லைனாக ஃபஸ்ட் ரோ எழுதிடுங்க. 1 2 3 4. தீட்டா சை கண்டுபிடிக்கிறேன். சரிங்க, இந்த 1 3க்கு போகுது, பட் இந்த 3 எங்கே போகுது, 2க்கு போகுது. இப்போ ஃபைனலாக 1 வந்து 2க்கு போய் நிற்குது. ஃபைனலாக எங்கே நிற்குது அதான் கணக்கு. சரி, 2 1க்கு போகுது. இப்போ இந்த 2 1க்கு போகுது. இந்த 1 எங்கே போகுது, 1க்கு போகுது. அப்போது 2 வந்து 1க்கு போகுது. ஓகே, இப்போ 3 2க்கு போகுது. இந்த 2 எங்கே போகுது, 3க்கு போகுது. அப்போது 3 வந்து 3க்கு போகுது. ஃபைனலாக எங்கே போய் நிற்கிறோமோ அங்கே தான், அதை தான் கொண்டு வந்து போடணும். 4 4க்கு போகுது. இந்த 4 எங்கே போகுது, 4க்கு தான் போகுது. அப்போ 4 வந்து 4க்கு போகுது. இவ்வளோ தாங்க. இங்கே 4 ஆப்ஷனில் எது பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ரைட், எளிமையாக இருக்குல்ல. ஸோ இந்த ஏரியாவை நம்ம மிஸ் பண்ணலாமா, மிஸ் பண்ணவே கூடாது. ஆனால் கண்டிப்பாக கேட்பாங்களா, இந்த கான்செப்ட்லாம் தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க. சரி, இப்போ இங்கே பாருங்கள், த ஆர்டர் ஆஃப் பெர்மிட்டேஷன். ஒரு பெர்மிட்டேஷன் இருக்குன்னா அதுக்கு ஆர்டர் இருக்குது, அந்த ஆர்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்போ நான் சொல்லி தரப்போகிறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த பெர்மிட்டேஷன் எழுதிக்கிறேன். பெர்மிட்டேஷன் என்ன, இந்த பெர்மிட்டேஷனோட ஆர்டர் சொல்ல போகிறோம். 1 2 3 4 5 6 7, 5 7 6 4 1 2 3. ரைட், சரிங்க. இப்போ இது பெர்மிட்டேஷனுடைய ஆர்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை டிஸ்ஜாயின் சைக்கிள்ஸாக பிரிக்கணும். அதாவது ஒரு சைக்கிள் எங்கே போய் முடியுதுன்னு பார்க்குறேன். இப்போ 1ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 வந்து 5க்கு போகுது. ரைட், 1 வந்து 5க்கு போகுது. அப்படி இந்த 5 எங்கே போகுது பாருங்கள், 1க்கு போகுது. அப்படி ரிவர்ஸ் வந்ததுனால இந்த சைக்கிள் க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்படி திருப்பி இந்த ஃபஸ்ட்டு இருக்க நம்பருக்கே போகுதுன்னா சைக்கிளை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து புதுசாக ஒரு சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. 2 ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 எங்கே போகுது, 7க்கு போகுது. சரி, இந்த 7 எங்கே போகுது, 3க்கு போகுது. அப்படியே அடுத்தடுத்து போட்டே போகணும் எங்கே போதும். சரி, இந்த 3 எங்கே போகுது, 6க்கு போகுது. ரைட், இந்த 6 எங்கே போகுது, 2க்கு போகுது. இந்த 2 பாருங்கள் ஃப்ரண்ட்டில் இங்கே வந்துடுச்சு, அதனால் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து இங்கே பாருங்கள், இப்போது 1க்கு சைக்கிள் எழுதிட்டோம். 2 வந்து எங்கே போய் நின்றுச்சுன்னா கடைசி 6ல் போய் நின்றுச்சு. 6க்கு அடுத்து இப்போ நமக்கு இருக்கிறது 5 இருக்குது. ரைட், 5 சைக்கிள் ஒன்று இருக்குது. 7 ஸ்டார்ட் பண்ணலாம். 7 உள்ளே வந்துடுச்சு. ஸோ 5 தான் இருக்குது. 2 3 4 இருக்குது. இங்கே இல்லாத நம்பர் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ரைட், இப்போ நான் 4 பார்க்குறேன். இப்போ இல்லாத நம்பர், இப்போ 1 போட்டோம், 2 போட்டோம், 3 போட்டோம், 4 தான் இன்னும் இல்லை. அப்போ 4 பார்ப்போம். 4 வந்து எங்கே போகுது, 4K போகுது. அப்போ க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ 5 போட்டோம், 6 போட்டோம், 7 போட்டோம், வேறு எதுவும் இல்லை, எல்லா நம்பரும் நம்ம போட்டோம், சைக்கிளாக எழுதிட்டோம். ரைட், சரிங்க. இப்போமாரி டிஸ்ஜாயின் சைக்கிள்ஸாக இந்தமாரி எழுத கற்றுக்கணும். இந்தமாதிரி சைக்கிள் கொடுத்தா பெர்மிட்டேஷனும் எழுத தெரியணும். இப்போ இந்த சைக்கிள் கொடுத்துருவோம், இதோட பெர்மிட்டேஷன் தான் கேட்பாங்க. அப்படியே ரிவர்ஸ் தான். சரிங்களா, எழுதி பாருங்கள் நீங்கள். சரி, இப்போ இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ இந்த பெர்மிட்டேஷன் இருக்குது, இதை வந்து சைக்கிள்ஸாக எழுதியிருக்கோம். இப்போ லென்த்து பார்க்குறோம். லென்த் ஆஃப் பி இது வேணும்னா ஃபஸ்ட்டு இதோட இந்த ஃபஸ்ட்டு சைக்கிளில் எத்தனை எலமெண்ட் இருக்குது பாருங்கள், 1 2. அப்போ 2 எலமெண்ட் இருக்குது. அப்போ லென்த்து, இந்த ஃபஸ்ட்டு சைக்கிளோட லென்த்து 2. இப்போ இந்த சைக்கிளோட லென்த்து 1 2 3 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ 4. இது சைக்கிள் போடக்கூடாது. ரைட், இதுக்கு 1. இந்த மாதிரி லென்த் எடுத்துக்கங்க. அப்போது ஆர்டர் கண்டுபிடிக்க என்னென்னலாம் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு
கொடுத்த பெர்மிட்டேஷன் எடுத்துக்கிட்டேன், அதை டிஸ்ஜாயின் சைக்கிள்ஸாக பிரித்து எழுதுகிறேன். எழுத முடிகிற டிஸ்ஜாயின் சைக்கிள்ஸாக பிரித்து எழுதுகிறேன். உங்கள் இஷ்டத்துக்கு எழுதிடக்கூடாது. எங்கே முடியுதோ சைக்கிள் அப்படியே நிறுத்திட்டு அடுத்ததுக்கு போயிடணும். எந்த இதுவும் சைக்கிளும் மிஸ் ஆகிடக்கூடாது. சைக்கிள்ஸ் மிஸ் ஆகிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ரைட், சரி, சைக்கிள்ஸாக எழுதிட்டேன். ஒவ்வொரு சைக்கிள்லையும் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு எழுதுகிறேன்ல, அதுதான் லென்த்து. ஒவ்வொரு சைக்கிளோட லென்த்து. இப்போ அந்த லென்த்துக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். 2, 4, 1. இதுக்கு எல்சிஎம் என்ன? ஃபஸ்ட்டு 2 போடுறோம். 2 எல்சிஎம் எடுக்க தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு இது காமன் 2 போடுறோம். 2 வந்து இங்கே 1 டைம் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. இந்த 1 அப்படியே கூட இறக்கிங்க, பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து இன்னும் இந்த 2க்கு ஒரு 2 இங்கே வெளியே போடலாம். போட்டால் இங்கே 1 அப்படியே இறக்கிறேன், இந்த 1 அப்படியே இறக்கிறேன். இந்த 2 வந்து 1 × 2 2, அப்போ இங்கே 1 போடலாம். இந்த மாதிரி கடைசியில் 1 வர வரைக்கும் நம்ம எலமெண்ட்ஸை போட்டு இங்கே 1 வர வச்சுட்டு இங்கே ரிமைனிங் நிற்கிற எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். என்னென்ன இருக்குது? எல்சிஎம் தான். எல்சிஎம் ஈக்குவல் டு 2 × 2, அப்போ 4. ரைட், இப்போ எல்சிஎம் ஆஃப் இந்த லென்த் 2, 4, 1 இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது ஒரு பெர்மிட்டேஷனை சைக்கிள்ஸாக எழுதுகிறோம். அந்த சைக்கிள்ஸ்க்கு லென்த் எழுதுகிறோம். அந்த லென்த்துக்கு எல்சிஎம் பார்க்குறோம். அந்த எல்சிஎம் தான் பெர்மிட்டேஷனோட ஆர்டர். தேர்ஃபோர் ஆர்டர் ஆஃப் P equal to 4. Right? Order of P equal to 4. 4 வந்து ஆப்ஷன் ஏ. ரைட், நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சார் சாரி சார், எனக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது சார், புரியல சார் அப்படின்றவங்க தயவுசெய்து இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த இப்போ எழுதிட்டுருக்கேன்ல இது வந்து அந்த 14 புக்லெட் சொன்னோம் இல்லையா, அதில் வந்துடும். இது இப்போ வீடியோ போட்டுட்ருக்கிறது தான் உங்கள் கைக்கு வரும். அதனால் இது மட்டுமா வாங்கி படிங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான். சரிங்களா? வெறும் 2500 ருபீஸ்க்கு ஒரு எத்தனை புக்லெட்ஸ் வரும்னா 14 புக்லெட் ரொம்ப ஒர்த்தானது. என்னென்னலாம் வரும் சார்? 10 யூனிட் இருக்குமா? இருக்காது. 10 ரெடியான வரைக்கும் எதுன்னா இன்டெக்ரல் கால்குலஸ் இருக்குது, முக்கியமானது இருக்குது. எல்லாமே இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், முக்கியமானது படித்தா ஆகணுன்றது அதில் இருக்குது. அப்புறம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அந்த புக்லெட் 14 நான் லைக் பண்ணி கொடுக்குறது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு தான். ப்ராபபிலிட்டி சூப்பராக இருக்கும். 4 இயர் அதில் கொடுத்துருக்கேன். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன், இன்டெக்ரல் கால்குலஸ் கொடுத்துருக்கேன், அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் 2 புக்லெட் கிட்ட வரும். அது ரொம்ப முக்கியமான புக்லெட்ஸ் அதெல்லாம். சார் முதல்ல நான் அதையே படித்து முடிக்கிறேன் சார், முடியல என்னால் அப்படின்றவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. நிறைய படிச்சுட்டு சீக்கிரமாக அந்த 6000 MCQs ப்ராக்டிஸ் பண்ணணும். 6000 MCQs வேகமாக வாங்கி படிங்க. ரைட், ஸோ இது எது வேணும்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் இந்த பெர்மிட்டேஷன் தீட்டா. இப்போ இந்த தீட்டாவுக்கு இந்த முதல்ல இந்த பெர்மிட்டேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. ரைட், 2 3 8 1 6 4 7 5 9. ரைட், சரி. இப்போ இந்த தீட்டாவை டிஸ்ஜாயின் சைக்கிள்ஸ் எழுதலாமா? பாருங்கள், 1 2 போகுது, 2 3 போகுது, 3 8 போகுது, இந்த 8 எங்கே போகுது? 5 போகுது, இந்த 5 எங்கே போகுது? 6 போகுது, இந்த 6 எங்கே போகுது? 4 போகுது. இந்த சைக்கிள் க்ளோஸ் பண்ணக்கூடாது இல்லையா? 4 போகுது. சரி, இந்த 4 எங்கே போகுது? 1க்கு போகுது. பாருங்கள், இந்த 4 வந்து ஃபைனலாக 1க்கு வந்துடணும். இப்போ தான் சைக்கிள் க்ளோஸ் பண்ணணும். ரைட், சரி. இப்போ அடுத்து பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 அடுத்து எழுதணும் இல்லையா? 7 பாருங்கள், 7 வந்து 7க்கு தான் போகுது. ரைட், 7க்கு அடுத்து 8 இங்கே வந்துடுச்சு. 9 வந்து 9க்கு தான் போகுது. இவ்வளோ தான். இப்போ சைக்கிளை எழுதிட்டோம் இல்லையா? இப்போ லென்த் ஆஃப் தீட்டா இதுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போ 7, இந்த சைக்கிளோட லென்த்து 7. சரி, இப்போ இதுக்கு 1, சரி, இது 3க்கும் லென்த் எழுதிட்டோம். இப்போ எல்சிஎம் பார்க்குறோம். எல்சிஎம் ஆஃப் 7 1 1 இல்லையா? ஈக்குவல் டு இதுக்கு 7 தான் எல்சிஎம். அப்போது ஆர்டர் ஆஃப் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சர் தான் ஆர்டர். ஸோ ஆர்டர் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு 7. ஸோ ஒரு பெர்மிட்டேஷனோட ஆர்டர் இப்போ கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? அப்போ இங்கே எங்கே பாருங்கள்,
ஆப்ஷன் ஏ. ரைட், இது நல்லா நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நிறைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஷீட் இது. இது வந்து இதில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் வந்து நான் போட்டு பார்க்க போகிறேன். எனக்கு அனுப்புங்க அப்படின்றவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு இதை நான் அனுப்பி விடுறேன். இதில் இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். சார் இதில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் எனக்கு தெரியுது, போட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு நிறைய இருக்குது, தருவேன். வேணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சருக்கும் கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எந்த கொஷின் கொடுத்தாலும் என்னால் சால்வ் பண்ண முடியுதுன்ற எபிலிட்டி வேணும். எனக்கு தெரியலன்னு முழிக்கிற நிலைமை இல்லை சார், நீங்கள் அடுத்த லெவலுக்கு போங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க போகிறோம். அது கொடுத்ததை நீங்கள் பார்க்கவே முடியாது, முதல்ல அவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம். இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா வீடியோஸும் யூனிட் வைஸ் தரேன். அதுதான் ப்ளேலிஸ்ட்டு போட்டு யூனிட் வைஸ் கொடுத்துட்டா ஸ்டடி மெட்டீரியல் அப்புறம் நீங்கள் வாங்கணும்னு அவசியமே இல்லைன்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த வீடியோஸை கண்டென்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வீடியோலாம் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு என்ன வந்து நிற்கும்னு ஆர்வம், இல்லை நீங்கள் மெட்டீரியலும் கொடுங்க, நான் கண்டிப்பாக படிக்கணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நான் மெட்டீரியல் இருக்கிற ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியுதான்னு நான் என்னை செக் பண்ணிக்கணும் அப்படின்னு தானே உங்களுக்கு தோணும். நீங்கள் பாருங்கள், வீடியோஸ் பார்க்க தோணும், விடவே மாட்டீங்க. நான் சொன்ன மாதிரி 6000 MCQs முடித்தவங்களாம் இப்போ ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்க எய்ம் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இப்போ ஃபுல் செட், இப்போ கரூர்லேருந்து ஒருத்தவங்க ஃபுல் செட் ஆர்டர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சான்னு தெரியல, பட் வந்துருங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். பாருங்கள், ரிசீவ் ஆனதும் உடனே எங்களுக்கு மெசேஜ் போடுங்க, ஏன்னா அப்போ தான் நாங்கள் ஃப்ரீ ஆக முடியும். ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அவங்க இப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தரும் வந்து ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்குறதுக்கான நோக்கம் தெரியுது. சார் நீங்கள் 6000 MCQs 14 புக்லெட் சொல்கிறதெல்லாம் நிறுத்துங்க சார், ஃபுல் செட்டு எனக்கு முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னா இப்போ மெசேஜ் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. இவங்கெல்லாம் 6000 MCQs வாங்கினவங்க. நீங்கள் 6000 MCQs கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபுல் செட்டு எங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்ற கொஷின் கேட்குறவங்க இவங்களாம். வாழ்த்துக்கள், உங்களுக்கு அந்த பசி, அந்த அறிவு பசி தாக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, நல்லா படித்து வேலைக்கு போய் அமர்வீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.